ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி டப்ளினில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை விழுந்துட்டுருக்கு. இங்கே எப்பயுமே இப்படி தாங்க, எதர் மழை விழுகும் இல்லைனா ரொம்ப காற்றடிக்கும். குளிர் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். எங்களுக்கு சம்மர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சன்லைட் வர்றது. வின்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்னோ விழுகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெதருக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்றது தான் வந்து பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ரெசிபீஸ்லாம் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மழை விழுகிற நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தாங்க ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ என்னோடய டேயை வந்து நான் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ அந்த சைக்கிள் யூஸ் பண்ணி தான் ஜிம்முக்கு போகாத அன்றைக்கெலாம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணுவேன். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம டே வந்து நல்ல பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா காலையிலே நான் வந்து லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் பேக் பண்ணி கொடுக்குறனால லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் காலையிலே பண்ணிடுவேன். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு குருமா பண்ண போகிறோம். அது கூடவே சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, காஞ்ச பயிறு. ஸோ அதை வந்து நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து தனியாக குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு விசில் வச்சா போதும், நல்லா உங்களுக்கு குழைவ வெந்துடும். இப்போ அடுத்ததாக சப்பாத்திக்கும் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். அதுவும் கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெட்டியான தயிராக நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி சப்பாத்தி சாஃப்டாக பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோங்க. தண்ணியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தயிர் எல்லாமே மாவோடு நல்லா ஒன்று கலக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். அந்த டைமில் நம்ம வந்து குருமாக்கு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து குருமா நான் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், இதை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ரெட் பொட்டேட்டோஸுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குருமாவில் சேர்க்குறது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் பொட்டேட்டோ கிடைக்கும். ஒயிட் கிடைக்கும், எல்லோ கிடைக்கும், அதே மாதிரி பிங்க் வெரைட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரி ரெட்டும் கிடைக்கும். நான் வந்து மோஸ்ட்லி இந்த ரெட் பொட்டேட்டோஸ் தான் வாங்குவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சிக்கலாம். தோல் உரிச்சிட்டு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை வேணும்னா நீங்கள் வேக வச்சுட்டு கூட இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றனால நான் டைரெக்டாக அப்படியே குருமாவில் சேர்த்துக்க போகிறேன். இப்படி சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு கருக்காமல் இருக்கிறதுக்கு வெட்டினதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்படின்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த பேனில் தான் பண்ண போகிறேன். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாதுங்க, இது வந்து ஸ்டீல் பேனு. கேஸ்டைன் மாதிரியே நல்ல ஹெவியாக சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து லைஃப் டைம் பேன் தான். நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 பீஸ் கிராம்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு பொன்னிறமாகி வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் உங்களுக்கு வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசமும் நல்லா போகணும், அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தோம் அப்படின்னா அந்த குருமா நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா 1 சேர்த்தா கூட போதும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம்.
தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றனால இந்த மாதிரி நான் பச்சையாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுடலாம். ரொம்ப ஈஸிங்க அந்த குருமா பண்ணுறது. குயிக்காகவும் நீங்கள் செஞ்சிடலாம். அதே மாதிரி இது எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் நீங்கள் வந்து சர்வ் பண்ண முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு குழம்பு பொடி சேர்த்துக்க போகிறோம். குழம்பு பொடி ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. இது வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம பயிர் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் அந்த தண்ணியும் சேர்த்தனால இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கெட்டியாக வந்துடும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி தாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 15 நிமிஷம் ஆகும் இது செய்கிறதுக்கு. இது வந்து பூரியோடு நல்லாயிருக்கும், ஊத்தாப்பம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சப்பாத்தி, இடியாப்பம், இந்த மாதிரி எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருமா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறேங்க. அதுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஓட்ஸ் இட்லி பண்ண போகிறேன். இட்லி மாவு வீட்டில் இல்லாத டைமில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மல் பொரேஜ் ஓட்ஸ் தான். அதாவது நம்ம வந்து கஞ்சிலாம் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த ஓட்ஸ் தான் இது. ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் ட்ரையான பவுடராக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/4 கப்புக்கும் கம்மியாக நார்மல் ரவை, உப்மா ரவை இருக்கு இல்லையா, அந்த ரவை வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையும் ஓட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் நான் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் இந்த இட்லி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அதை வந்து கிளறினதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவை அதை வந்து கலக்கிக்க போகிறோம். தண்ணியாக கலந்துடக்கூடாது. இட்லி வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவெல்லாம் கலக்கினதுக்கப்புறமா அடுத்ததாக நிறைய காய்கறி எல்லாம் அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வதக்காத பச்சை பீன்ஸ் தான். அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து கிளறிக்க போகிறோம். கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா இட்லி உங்களுக்கு சரியாக வராது. அதனால் நல்லா கிளறிக்கலாம். காய்கறிலாம் நிறையா சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லியும் கூடாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை நம்ம கூட்டுறதுக்கு கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா சில நேரம் வாயில் கடிப்படுறது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன கிரேட்டர் எடுத்து நான் துருவிக்க போகிறேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி துருவி அதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்க போகிறோம். கிளறிட்டு இந்த இட்லியை வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை கிளறிட்டு இருக்கப்போ இட்லி பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா டைம் கரெக்டாக இருக்கும்.
இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த இட்லி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வேணும்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை, இல்லாட்டி இந்த மாதிரி ஈனோ சால்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஈனோ சால்ட் பாக்கெட்டில் ஒரு 1/4 பாக்கெட் சேர்த்துருக்கேன். அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிக்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறக்கூடாது. மெதுவாக கிளறிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப உப்பிலாம் வராதுங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பிளேட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரியே ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இட்லி எல்லாம் ஊற்றியாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு நார்மல் இட்லி மாதிரியே தான். அதே மாதிரி நீங்கள் வந்து ரவா இட்லிலாம் ஊற்றுவீங்க இல்லையா, அதே டைம் தான் ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. அது வெந்துட்டுருக்க டைமில் நான் சட்னி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வந்து நான் சிம்பிளான தேங்காய் சட்னி தாங்க பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி. அதனால் இதை அரைக்கிறத நான் காட்டல. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இட்லி நம்மளுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த இட்லி. நான் சொன்ன மாதிரி ஈனோ சால்ட்டோ இல்லை பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வரும். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மற்றபடி வந்து டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சாம்பார், சட்னி, எந்த சட்னியோட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான இட்லி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நான் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து சப்பாத்தி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொதுவாக நான் வந்து சப்பாத்திக்கு எண்ணெய் சேர்த்துலாம் சுட மாட்டேன். பட் ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறனால கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் அது மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிறேன். ஸோ எண்ணெய் தடவி நம்ம சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து மத்தியானம் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக லஞ்சை நான் பேக் பண்ண போகிறேன். பொதுவாக நாங்கள் வந்து கிரேவி நிறையா சாப்பிடுவோம். அது கொஞ்சம் மிஞ்சிட்டா கூட ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுப்போம். ஸோ அது எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எப்போயுமே கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். ஸோ இது வந்து மிஞ்சினா ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது கிரேவி இந்த பாக்ஸில் வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தியை இந்த மாதிரி ஃபாயிலில் தான் பேக் பண்ண போகிறேன். ஃபாயிலில் பேக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணாமல் ஃபாயிலில் தான் எப்போயுமே பேக் பண்ணி கொடுப்பேன். இப்போ லஞ்ச் பேக்கே நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கிரேவி வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து சப்பாத்தி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பழம் வைப்பேன். இன்றைக்கி வாழைப்பழமும் ஒரு சின்ன ஆரஞ்சும் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க. ஈவினிங் வந்து ஒரு லாங் ரைட் போயிருந்தோம். எனக்கு இந்த மாதிரி மலையில் வெளியில் ரைட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு லாங் ரைட் போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.